அல்லாஹ்ட்ட கேட்டாலும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்ட்ட துஆவை கேட்கல அப்படின்னா நீங்க என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ்வை சென்றடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் தெளிவாக சொல்றாங்க, இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்தி லா யஸ்அது மின்ஹு ஷைஉன் ஹத்தா துஸல்லி அலா நபியிக்க ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பேர்ல ஸலவாத்து சொல்லலியோ அவருடைய துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ்வை போய் சேராது. வானத்துக்கு பூமிக்கு மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். அவர் டக்குனு ஞாபகம் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, ஸலவாத்து சொல்லல, டைரக்டாக தன்னுடைய தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த துஆ என்ன பண்ணும்? வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். இவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா ஆரம்பத்துல நம்ம ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லலையே அப்படின்னு ஞாபகம் வந்து டக்குனு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலை அப்படின்னு ஒரு ஸலவாத்து ஏதோ ஒரு ஸலவாத்து சொல்லிட்டார் அப்படின்னா இப்ப அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே போய் சென்று சேரும். அல்லாஹு தஆலா அதனை நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்வால கபூல் செய்யப்படுவதற்கு இரண்டாவது கண்டிஷன் என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு முன்னால் முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மேல ஒரு ஸலவாத், நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஏதோ ஒரு ஸலவாத், அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படும். இது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். அது என்ன அப்படின்னா, நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோமா இல்லையா? அப்படி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துஆவை கேட்கும் பொழுது நம்முடைய துஆக்கள்ல யாரை பற்றிய சாபமும் இருக்கக்கூடாது. சாபம்னா பிறரை சபிப்பது. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா யா அல்லாஹ் அவரை நாசமாக்கு, அவரை வீணாக்கு, அவரை ஹலாக்காக்கிரு அப்படிங்கிற மாதிரி பிறரை பற்றிய சாபம் நம்முடைய துஆவுல இருந்துச்சு அப்படின்னா அது நம்முடைய துஆ ஒட்டுமொத்த துஆவையும் வீணாக்கிரும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அதை